ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அமேசிங்கான ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு விவசாயிகளுக்கான ஒரு அமேசிங்கான ஒரு அட்டகாசமான ஆப்னே சொல்லலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இதை பற்றி தெரியலை அப்படின்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நிறைய பேருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கே தெரிஞ்ச நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல. ஸோ இது வந்து மற்றவங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே நமக்கு இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் மூலியமாக உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி விவசாயிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. இந்த ஆப் இப்படியெல்லாம் இருக்குது, இதில் இப்படிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உங்களுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னாலும் உங்கள் மூலியமாக ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு பயனடைவாங்க. அப்படின்னா உங்களுக்கு தானே பெருமை. நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நல்லா பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து உழவன் ஆப். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னால் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான என்னென்ன திட்டங்கள், மானிய திட்டங்கள், இல்லை விதை, அந்த மாதிரி விதைகளோட விலை, உரம், இந்த மாதிரி எல்லா மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒரே ஆப்பில் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு காய்கறி விற்க போகிறீங்க அப்படின்னா அந்த காய்கறி இன்றைக்கான மார்க்கெட் ரேட் எவ்வளோ, சந்தையில் இன்றைக்கான விலை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தேவையான எல்லா A to Z டீட்டெயில் ஃபுல்லாக இந்த ஒரே ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து அஃபீஷியலாக ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. இதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இதோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கும். இந்த ஆப்பை வந்து அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஈஸியான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், பிளாக், வில்லேஜ் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை சைன்இன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ENGன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு நிறைய தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், தமிழை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிய திட்டங்கள் இருக்குது, அடுத்து இடுபொருள் பதிவு. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன பயிர் காப்பீட்டு திட்டம் இப்போ லைவில் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து உரங்கள் இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, விதை எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அல்லது உங்களுடைய வேளாண் அதிகாரி வந்து எப்போ உங்கள் ஊருக்கு வர்றாரு, அவங்களை எப்போ மீட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அல்லது உங்களுடைய பயிர்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது அதை பற்றி நிறைய டிப்ஸ் இதை கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு டேமோட நீர்மட்டம் எவ்வளோ இருக்குது, அண்ட் அடுத்த ஒரு 4 நாளைக்கான வானிலை எப்படி இருக்கும், மழை பெய்யுமா ஏதோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணணும் எல்லாம் பற்றி உங்களுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாகவே மெசேஜ் அனுப்பி கூட அவங்ககிட்ட கேட்கலாம். இதில் வந்து உழவர் சந்தையை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு மானிய திட்டங்கள் அப்படிங்கிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன வகை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் விதைகள் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீர்ப்பாசனத்தை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீர் சேமிப்பு இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான வகையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நுண்ணீர் பாசனம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன வகுப்பு அந்த மாதிரி கிளிக் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா அதை பற்றி இப்போ என்னென்ன மானியம் லைவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு இப்போ லைவில் இருக்கிற மானியங்களை வந்து நீங்கள் உங்களுக்கான ஈஸியாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மானிய திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இப்போ என்னென்ன விதைகள் விதைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய வேளாண் அதிகாரிகிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சந்தை நிலவரம், இன்றைக்கான சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு காய்கறி விற்க போகிறீங்க அப்படின்னா அந்த சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுட்டு போய் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித நஷ்டம் ஏற்படாமல் ஒரு லாபத்தில் நீங்கள் விற்றுக்கலாம். இந்த மாதிரி என்ன பயிர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஸோ அந்த பயிர் இன்றைக்கான லைவில் என்ன சந்தை விலை என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துனீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் இந்த விற்பனை கூடம் ஏதோ ஒன்று கேட்கும். ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய சந்தை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வானிலை அறிவிப்பில் வந்து அடுத்த 4 நாளைக்கான என்னென்ன வானிலை மழை பெய்யுமா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து உங்களுடைய வேளாண் அதிகாரி வந்து உங்களுடைய ஏரியாவுக்கு எப்போ வருவார், உங்களுடைய ஊருக்கு எப்போ வருவார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த வேளாண் அதிகாரியுடைய ஃபோன் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எப்போ அடுத்து வருவார் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அவருடைய பேர், அவரோட ஃபோன் நம்பர், அந்த அடுத்து அவருடைய வருகை பதிவு எப்போ வருவார் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. எங்கே வருவார் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர்கிட்ட உங்களுக்கான சந்தைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வழிகாட்டி அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை வந்து விளைவிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து என்ன மருந்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் அதை கேட்டுக்கலாம்.
அதில் வந்து அவங்கக்கிட்டையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்கும். டேரெக்டாகவே அவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். அதுதான் அணை நீர்மட்டம் இப்போ உங்களை சுற்றி இருக்கிற டேம்ஸில் வந்து எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது, நீர்மட்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது அடுத்து வந்து நீங்கள் ஒரு டிராக்டர் வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்து நீங்களே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இதில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் வேளாண் இயந்திரம் வாடகை மையம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பொருள் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள் வாடகை பெறுவதற்கு விடுவதற்கு அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து வாடகை கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய விவசாய நிலங்களுக்காக நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறனாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு வேணும், என்ன ரேட்டில் வேணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இயந்திர வாடகை கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா இஷ்யூனால ஓப்பன் ஆக மாட்டேது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லைவில் என்னென்ன இயந்திரங்கள் உங்களுக்கு வாடகை கிடைக்கும், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு, நீங்கள் கம்மியான ரேட்டில் யூஸ் எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த வேளாண் மையத்திலேருந்து நீங்கள் வந்து வாடகைக்கு வந்து இயந்திரங்கள் எடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு குறைந்த விலையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். வேளாண்மை செய்திகள் இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்காக தனியாக இந்த நியூஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை. இதிலேயே உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கருத்துக்கள் நீங்கள் எதை கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னா என்ன கருத்து அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிப்ளை இதிலேருந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒரே ஆப்பில் இருக்கும். இது வந்து ஒரு விவசாயிகளுக்கான நம்பர் 1 ஆப்னே சொல்லலாம். கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆப். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ரொம்பவே ஒரு நல்ல ஆப். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களை யாராவது விவசாயிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்லாம் இருக்குது, இதில் இப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறத பற்றி அவங்களே நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவங்க இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்றைக்கி சொல்ல வந்தது அவ்வளோதான். ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகே, இந்த ஆப் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை பற்றி டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற ஒரு தகவலோட அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.